வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு நினைவுகளின் ராகம் பாகம் 2. பாகம் 1 கேட்ட பின் இதை கேளுங்கள். கார்த்தி வழக்கம் போல் அவளை பார்க்க அஞ்சலியின் வீட்டிற்கு சென்றிருந்தான். அவனிடம் அஞ்சலி அவளுக்கு பிரான்ஸ் செல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்து இருக்கிறது. 5 நாட்களில் அவள் பாரிஸுக்கு பிளைட்டில் செல்ல வேண்டும் என்று கேட்டவுடன் அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து போனது. வேக எட்டுக்கள் வைத்து அவளை தாண்டி ஹாலில் இருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்து கொண்டான். அவன் எதுவுமே பேசவில்லை. அஞ்சலிக்கு அதை பார்த்ததிலிருந்து அவள் மனதில் உள்ள குழப்பங்கள் மேலும் அதிகரித்தன. காதலா இல்லை கலையா என்று முடிவு செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவள் இருக்கிறாள். கடந்த கால அவளின் கசப்பான நினைவுக்கு பிறகு மீண்டும் இசையாக அவள் வாழ்வில் வந்து அவள் இழந்த வர்ணத்தை அவன் தந்திருந்தான். ஆதலால் அவனை விட்டு செல்லவும் மனதில்லை. ஆனால் அவள் இது போன்ற ஒரு பெரிய வாய்ப்புக்காக தான் அவள் முந்தைய காதலன் விட்டு சென்றதிலிருந்து கடினமாக உழைத்து கொண்டிருந்தாள். ஆகையால் இதையும் விட்டு கொடுக்க அவளால் இயலவில்லை. அவள் சொன்ன செய்தியை கேட்ட பின் எதுவுமே பேசாமல் அவள் வீட்டிலிருந்து அப்படியே சென்றிருந்தான். அவள் பேசுவதையும் அவன் கேட்கவில்லை. அவளுக்கு எந்த பதிலும் அவன் தரவில்லை. அவள் செய்த எந்த அழைபேசி அழைப்புக்கும் அவன் பதிலளிக்கவில்லை. குறுஞ்செய்திகளுக்கும் தான். 3 நாட்கள் இப்படியே கடந்து இருந்த நிலையில் இதற்கு மேல் இப்படியே விட முடியாத நிலை என்று உணர்ந்த அஞ்சலி கார்த்தியை பார்க்க அவன் வீட்டிற்கே சென்றிருந்தாள். கார்த்தியின் பக்கத்து வீட்டு பெண்மணி அவன் ஏதோ இசை நிகழ்ச்சிக்காக சென்றிருக்கிறான் என்ற தகவல் தெரிந்தவுடன் அவர்களிடம் இருந்த சாவியை வாங்கி கொண்டு அவன் வீட்டிற்குள் சென்றாள். அங்கே கார்த்திக்குடைய பியானோவின் பக்கத்தில் அமர்ந்தவரை அஞ்சலி புதிதாய் ஒரு ஓவியத்தை வரைய துவங்கினாள். 3 நாட்களாக கலங்கி போய் எதுவுமே செய்யாமல் பித்து பிடித்தது போல் இருந்தவள் அன்று அவன் பியானோ அவனே இருந்தது போல் அவளுக்கு ஒரு மன நிம்மதியை தர அவளுள் இருந்த கலைஞர் திறனை அந்த ஓவியத்தில் அவள் காட்டினாள். ஒவ்வொரு கிறுக்கலும் எனக்கு ஒரு ராகம் மாதிரி இருக்கு என்று கார்த்திக் புன்னகையுடன் சொன்னது அவள் நினைவுக்கு வந்தது. அதனால் நான் இப்போ கம்போஸ் பண்ணியிருக்க இந்த புது சாங்கோட பெயர் அஞ்சலி என்று அவன் சொல்லியதும் அவள் மனதில் வந்து சென்றது. அது ஒரு காதலின் இசை. தனிமையில் வாழ்ந்த 2 உள்ளங்கள் கலை என்ற பிணைப்பில் மெதுவாக அவர்களுக்கிடையே காதலும் துளிர்விட்டது. அஞ்சலியின் மொபைலில் ஒரு நோட்டிபிகேஷன், அவளது மெயிலில் ஒரு ரிமைண்டர் மெசேஜ் வந்திருந்தது. இன்டர்நேஷனல் ஆர்ட் ரெசிடென்சி பாரிஸ், ஃப்ளைட் இன் 2 days. அவள் அதை கிளிக் செய்து அந்த விரலை கூட மொபைல் ஸ்கிரீனில் இருந்து விலக்க மனம் வராமல் அந்த அழைப்பை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு உறைந்து அமைதியாய் அமர்ந்திருந்தாள். எனக்காக அவன் வெயிட் பண்ணுவானா, இல்ல அவனை மாதிரியே இவனும் விட்டுட்டு போயிடுவானா? ஒரு பொண்ணுனா ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அவளோட கனவுகளை எல்லாத்தையும் இழந்துட்டு தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியுமா? எது சூஸ் பண்றதுன்னே தெரியல. எனக்கு குழப்பமா இருக்கே. அவனை பார்த்து பேசலான்னா அவனும் இங்க இல்லை. இப்ப என்னதான் பண்ண போறேனோ?
ஆனால் அந்த இமெயிலை அவனிடம் அனுப்பி இறுதியாய் ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினாள் அஞ்சலி. கார்த்தி, எனக்கு இதை மட்டும் சொல்ல, நான் போகவா வேண்டாமா? என்னோட ஆட்டை தேர்ந்தெடுத்தா நீ என்னை விட்டு போயிட மாட்டல்ல? கார்த்தி அதற்கு மட்டும் பதில் அனுப்பியிருந்தான். நீ உன் ஓவியத்தை மூச்சா நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதை நிறுத்திட்டு என்னோட வாழுன்னா சத்தியமா உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ உன் கலையோட இருக்கணும். என் பக்கத்துல நீ இல்லாட்டியும் நீ ரெக்கார்ட் பண்ண என்னோட வாய்ஸ், என்னோட மியூசிக், என்னோட கலை உன்னோட தான் இருக்கும். நீ போ. நீ வந்தா பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். அவள் இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. ஏனால் அது குறுஞ்செய்தி. அவன் கோபத்தில் அனுப்பியிருந்தானா இல்லை உண்மையில் காதலோடு இதை சொல்லியிருந்தானா என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அன்றைய தினமும் ஓடிவிட அவள் பாரிஸுக்கு பயணம் மேற்கொள்ள வேண்டிய அந்த நாளும் வந்தது. அவளது கலை அவளுக்கு மூச்சாக இருந்தது உண்மைதான். ஆனால் உயிரற்ற உடல் போல் அவள் அவனின் பிரிவால் ஏதோ அவள் இழந்த தனிமையை மீண்டும் அவளை சூழ்ந்தது போல் உணர்ந்தாள். ஃப்ளைட்டிற்கு காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் வேண்டாம், இது வேண்டாம், பேசாமல் திரும்பி சென்று விடலாம், அவனோடு நம் வாழ்வை வாழ்வோம் என்று அவளுக்கு நொடிக்கு நொடி தோன்றிக்கொண்டே இருந்தது. ஒரு வழியாக ஃப்ளைட்டில் ஏறி பாரிஸுக்கும் வந்து சேர்ந்து விட்டாள். அவள் கனவு கண்டு கடினமாய் உழைத்ததும் இதற்குதான். அது இன்று அவள் கையில் இருந்தும் அதை மகிழ்ச்சியாய் அனுபவிக்கும் மனநிலையில் அவள் இல்லை. அருவி போல் அவளுள் இருக்கும் கலை, இசை, சுற்றி இருக்கும் புதிய கலாச்சாரம் எல்லாத்தையும் பார்த்தவாறே அவள் ஹோட்டலுக்கு சென்றாள். அவன் முதலாய் ஓபன் ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் செய்ததை வீடியோ எடுத்திருந்தாள் அல்லவா? அதை தினமும் அவன் நினைவு வரும்போதெல்லாம் அதை பிளே செய்து அவன் குரலை கேட்டு ஆறுதல் அடைந்தாள். எந்த கலை அவர்கள் தனிமையை போக்கி அவர்கள் இடையே காதலை உருவாக்கியதோ அதே கலை இருவரையும் பிரித்தும் வைத்து அந்த பிரிவின் துயரத்தையும் அதுவே துடைத்தது. இசையால் அஞ்சலிக்கு, ஓவியமாய் கார்த்திக்கு. ஆம், கார்த்தியும் அஞ்சலி அவனின் புகைப்படத்தை ஒரு ஓவியமாய் அவனுக்கு பரிசளித்து அந்த புகைப்படத்தை வருடி அவளின் நினைவுகளில் வாழ்ந்தான். ஆனால் அவளிடம் எந்த தொடர்பும் கொள்ளவில்லை. அஞ்சலியேதான் குறுஞ்செய்தியில் நிமிடத்திற்கு நிமிடம் நான் விமானம் ஏறிவிட்டேன், பாரிஸிற்கு வந்துவிட்டேன், ஹோட்டலிற்கும் வந்துவிட்டேன், சாப்பிட்டேன், தூங்கிவிட்டேன், எழுந்துவிட்டேன் என்று வழக்கம் போல் குறுஞ்செய்திகளை அடுக்கிக் கொண்டே சென்றாள். ஆர்ட் ரெசிடென்சி ஹாலில் நடைபெற்று கொண்டிருந்த கலை அரங்கத்தில் ஒரு பாடல் குழுவும் அங்கு இருந்தது. ஒரு குரல், அஞ்சலி. அவள் திரும்பினாள். அந்த முகம் அவள் வாழ்வை இருளில் மூழ்கவிட்டு அவள் வர்ணங்களை இழக்கச் செய்த அவளின் முந்தைய காதலன் ராகுல் அங்கு வந்திருந்தான். அவளது முகம் மாறுதலை கண்ட ராகுல் மெதுவாக சொன்னான், நீ எப்படி இங்க? நான் உன்னை இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. ஐம் சாரி அஞ்சலி, ஐம் சாரி ஃபார் எவ்ரிதிங். எனக்கு இன்னொரு வாய்ப்பு உன் வாழ்க்கையில தருவியா? அஞ்சலிக்கு பேச வார்த்தைகள் வரவில்லை. ஆனால் அவள் கை கால்கள் தன்னிச்சையாக நடுங்கின. அப்படியே என்ன பேசுவது என்று தெரியாமல் இருந்தவள் பேசவே வேண்டாம் என்று தோன்றியவுடன் அங்கிருந்து வெளியேறினாள். அன்றிரவு அவள் ஹோட்டல் அறையில் கார்த்திக்கின் பியானோ ஒலித்தது. அவள் மொபைலில் அந்த வீடியோவில் அவள் அவனை பார்த்து கொண்டே
படுக்கையில் படுத்து இருந்தாள். என்னோட இந்த இசை, என்னோட வாழ்க்கை, என்னோட காதல் எல்லாமே உனக்கு தான். ஆனா இதில் நீயும் உன் ஆர்ட்டும் கலந்தாதான் முழுமையா இருக்கும் என்று கார்த்திக் சொல்லியது அவள் மனதில் வந்து சென்றது. ராகுல் வருகையால் இது என்றும் மாறிவிடக்கூடாது என்று அவள் அஞ்சிக் கொண்டே இருந்தாள். அவள் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. நீ எப்படி? நான் பேசினாலும் புரிஞ்சுக்கிற, நான் சைலண்டா இருந்தாலும் என்னை புரிஞ்சுக்கிற. நானே என்னை இவ்வளோ புரிஞ்சுக்கிறேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ இவ்வளோ எனக்காக பண்றதுக்கு தேங்க்யூ என்று அந்த வீடியோவின் கடைசியில் அவள் சொல்லியிருந்தாள். அதை கேட்டுதான் அவள் முகத்தில் தோன்றியது அந்த சிரிப்பு. அன்று நாள் அவளுக்கு ரெசிடென்சி ஹாலில் அவள் வாழ்க்கையின் தருணமாக இருந்தது. அஞ்சலி அன்று அவள் கலை திறமையை ஒரு லைவ் பெயிண்டிங் மூலம் நிரூபிக்க வேண்டும். பலரும் அவளுக்கு போட்டியாக இருந்தனர். அவளுக்கு ஒரு கேன்வாஸ், பெயிண்டுகள், அதை வரைய பிரஷ்கள் என்று அனைத்தும் வழங்கப்பட்டிருந்தது. கார்த்திக் சமர்ப்பித்திருந்த ராகம் அஞ்சலி ஒலிக்க ஆரம்பித்தது. அவள் தன்னையே மறந்து வர்ணங்களால் அவனின் இசையை வெளிப்படுத்தினாள். அங்கு இருந்த அனைவரும் இவளின் இசையைத்தான் பெரிதாக பார்த்தனர். ஏனெனில் இவளது ஐடியாவும் அதை அவள் வரைவதும் இவளது கான்செப்டும் புதிதாக இருந்தது. பார்க்க ஒரு ஓவியம் போல இல்லை, நிஜத்தில் பார்ப்பது போல் 3D போல் இருந்தது அவளின் அந்த ஓவியம். பாரிஸில் இருந்து இந்தியாவுக்கு அந்த கலை நிகழ்ச்சியை முடித்து திரும்புகிறாள் அஞ்சலி. கார்த்திக்கு அவள் வரைந்திருந்த ஒரு ஓவியத்தை ஃப்ரேம் போட்டு அனுப்புகிறாள். அந்த ஓவியத்தில் ஒரு பியானோ, அருகில் ஒரு வெற்று நாற்காலி, அதன் அருகில் நிற்கும் ஒரு பெண், கண்ணை மூடி இசையை கேட்பது போல். பின்பக்கம் அவள் குறிப்பு எழுதினாள். அவள் கைப்பட, காதலும் கலையும் எப்போதும் இறந்து போகாது, தோற்றம் போகாது என்று உணர்த்திய என் வாழ்வின் இசைக்கு என் வாழ்நாளின் சாதனையை உணர்வின் ஒளி என்று நான் அழைக்கும் இந்த ஓவியத்தை உனக்காக கொடுத்திருக்கிறேன். இதற்கு இடையில் நடந்தது இதுதான். ராகம் அஞ்சலி என்ற பாடலை பாரிஸில் அவர்களும் தேர்வு செய்து கார்த்தியும் அங்குதான் இருந்தான். ஆனால் இவள் ஓவியத்தை அவன் பார்க்கவில்லை. அங்கு அழைப்பு விடுத்திருந்த பிற இசைக்கலைஞர்களோடு அவனும் அமர்ந்து அவன் வயலினை வாசித்துக் கொண்டிருந்தான். அவள் காம்படிஷனில் மூழ்கி இருந்ததால் அவனை கவனிக்கவில்லை. இவ்வாறு இருக்க அவளை அவன் சந்திக்கவும் முடியவில்லை. ஏனெனில் அந்த காம்படிஷனில் இவள் 2ஆம் பரிசு பெற்றிருந்தாள். ஆகையால் ஒரு கூட்டமே இவளை சூழ்ந்து கையெழுத்தும் செல்ஃபியும் எடுத்துக்கொண்டிருந்ததால் அவன் அவள் அருகில் கூட செல்ல முடியவில்லை. இவனுக்கும் பார்ட்டிசிபேஷன் விருது கொடுத்து அனுப்பி வைத்து இருந்தார்கள். அவனும் இந்தியா வந்திருந்தான். இந்த ஓவியத்தை அவன் வாசலில் அவன் கொரியரில் பெற்றவுடன் அவளுக்கு அந்த வாழ்நாள் அச்சீவ்மெண்டாக அந்த பரிசை பெற்று தந்த ஓவியத்தை தான் இவள் இங்கு அனுப்பி வைத்திருக்கிறாள் என்று அவனுக்கு புரிந்தது. இவனின் நினைவில்தான் அந்த ஓவியத்தை அவள் வரைந்திருந்தாள் என்பதும் அந்த ஓவியம் இவனிடம் சொல்லாமல் சொல்லியதை அவன் உணர்ந்தான். அவள் காதலியும் தான். ஆனால் நடுவில் இவளிடம் அவன் எதுவுமே பேசாம இருந்தது இவனுக்கே ஒரு குற்ற உணர்வாக இருந்தது.
இவ்வளவு நாள் பேசாமல் அஞ்சலியிடம் இப்போது மட்டும் எந்த முகத்தை வைத்து கொண்டு பேசுவது என்று தெரியாமல் விழுத்து கொண்டு இருந்தான். ஆனால் அவன் ஆழ்மனதில் அவளிடம் அவன் மனதில் தோன்றியதை, அவன் அவளை பார்த்து ரசித்ததை அவளிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்று அவனுக்கு ஒரு பக்கம் அந்த ஆர்வம் இருந்து கொண்டே இருந்தது. அதே போல் அவன் மாலை ஒரு மியூசிக் டைரக்டரை சென்று சந்தித்து வரும்போது ரோட்டை கடக்க நின்று கொண்டு இருக்கும்போது எதேர்ச்சியாக அஞ்சலியை ரோட்டின் மறுபக்கம் காண்கிறான். அஞ்சலியும் கார்த்தியும் இருவரும் ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து கொண்டு ரோட்டில் ஆளே இல்லை என்றாலும் அப்படியே உறைந்து போய் நின்றனர். இதற்கு மேல் என்ன ஆகும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இந்த கதை இதோட முடிஞ்சிச்சு. 2 பாகங்களிலும் ஓர் இசைமிக்க காதல் பயணம் அந்த ரோட்டின் இரு பக்கமும் நின்றிருக்கும் காதலர்களிடமிருந்து துவங்குகிறது. நினைவுகளின் ராகம் ஒரு இசையால் ஓவியமாய் மலர்ந்த காதல். பழைய வழிகளை மறந்து புது நம்பிக்கையுடன் மீட்டெடுத்தது அவனின் காதல் குரல். இசையும் ஓவியமும் போலவே காதலும் ஒரு கலையாய் அவர்களின் உணர்வுகளை வார்த்தை இல்லாமல் வாசித்து வர்ணமாய் மலரச் செய்தது அவர்கள் வாழ்க்கையை. நன்றி.